அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபூக்லேருந்து பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய அளபெரும் கிருபையால் நீங்கள் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த காணொளி எதற்காக பதிவு செய்யப்படுகிறது என்றால், நாம் இன்று ஜூன் 1 சங்கை அப்துல் அஜீஸ் என்ற யூடியூப் சேனல் ஒன்றை புதிதாக துவங்கியிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் எந்த தனிநபரை விமர்சிப்பதோ, குறை சொல்வதோ, தனிப்பட்ட மதத்தை விமர்சிப்பதோ, குற்றம் சுமத்துவதோ அல்ல. முழுக்க முழுக்க இஸ்லாம் என்ற உயரிய அருமையான அற்புதமான எளிமையான அந்த வாழ்க்கை நெறியை எளிமையான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சிறு சிறு பகுதிகளாக தினமும் சொல்ல வேண்டும். உங்களுடைய நேரம் வேலை வெட்டிகள்லாம் போக அமைதியாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெளிவாக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றி அதை சிந்தித்து செயல்பட வைக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் இதை பதிவு செய்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன, நாம் எல்லாம் திராவிடர்கள். ஓகே, சவுத் இந்தியாங்கிறது திராவிட நாடு. அப்போ அவர்களுடைய மொழி தமிழ். அதன் பிறகு தான் கேரளா, மலையாளம், கன்னடம், தெலுங்கெல்லாம் பிரிஞ்சது. ஆதி மொழி நம்மளுடைய மொழி தமிழ் தான். அப்போ தமிழர்களுடைய அந்த திராவிடர்களுடைய கொள்கை என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதெல்லாம் நீங்கள் தமிழ் பாடப்புத்தகத்தில் சிறுவராக இருக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போவும் ஒரு சில அரசியல் மேடைகளில் கூட அரசியல்வாதிகள் பேசுவாங்க. அப்போ தமிழர்களுடைய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த தாரக மந்திரம்தான் இஸ்லாமிய உயரிய மந்திரம், எளிமையான மந்திரம், அழகான மந்திரம். அதுதான் இஸ்லாம். அகில உலகத்தையும் படைத்தது ஒரு இறைவன், அவன் தான் தேவன். அவன் படைத்த முதல் மனிதர் ஆதம், ஹவ்வா. இவங்க 2 பேரின் மூலமாக பல்கி பெருகினது தான் மனித இனம். அதற்கு இன்றைய அறிவியல் சான்று கூட இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் இதை விளங்காமல் முஸ்லீம்களும் இதை அறியாமல் பிற மதத்தவர்களும் இருக்கக்கூடியதுனால தமிழ் பேசும் நல்லுலகிற்கு இந்த உண்மையை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ சங்கை அப்துல் அஜீஸ் யூடியூப் சேனல், அனைவரும் அதை சப்ஸ்கிரைப் செய்து அதற்கு உங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கி நல்ல ஒரு இலக்கை நோக்கி செல்வதற்கு நீங்கள் அனைவரும் உதவி புரிய வேண்டும் என்பதை கோரிக்கையாக முன்வைத்து, நம்ம இந்த காணொளி இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்வியை முன்வைத்து அதற்குரிய விடையை அறிந்து கொள்வோம். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு சாந்தி, சமாதானம், நிம்மதி மற்றும் கீழ்ப்படிதல், இதுதான் இஸ்லாம்ங்கிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை படைத்த இறைவன் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த வாழ்க்கை நெறியை பின்பற்றுவதன் மூலமாக அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி தான் இறைவனானுங்கிறது. அதுதான் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது முகமதியர் மார்க்கம்பாங்க. அப்படிலாம் இல்லை. ஏன்னா அகிலத்தை அனைத்தையும் படைத்த இறைவன் வழங்கிய மார்க்கம் தான் இஸ்லாம். அவன் அந்த மக்களுக்கு சொல்வதற்கு தேர்வு செய்த இறைத்தூதர் முகமது நபி. அவர் சொந்த கூட்டு இல்லை, அவருடைய மார்க்கம் இல்லை. முஸ்லீம்கள் அப்பம்பாட்டெல்லாம் ஒன்றா கூடி முடிவெடுத்தது மார்க்கம் அல்ல இஸ்லாம். படைத்த இறைவன் வழங்கியது இஸ்லாம். ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ்வுடையது. நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுடையது. அது அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு வழங்கப்பட்டு, அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் அவங்க செய்து காட்டிய வாழ்ந்து காட்டிய வாழ்க்கைக்கு பெயர் தான் இஸ்லாம். அந்த வாழ்க்கையை ஏற்று அதுக்கு அடிபணிபவர்கள் தான் முஸ்லீம்கள். சரியா? இதை சரியாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நல்ல மார்க்கத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு உங்கள் குடும்பத்தார்களுக்கும் எடுத்து சொல்லி, நீங்கள் அங்கம் வகிக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் இதை பகிர்ந்து என்ன அனைவருடைய ஒத்துழைப்பாலும் இந்த சத்திய மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் நம் மீது சுமத்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் நம் மீது சுமத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கொடுக்கிறேன். மேலும் பிற மதங்கள் எப்படி தோன்றுச்சு? அது ரொம்ப எளிமையானது தான். என்ன, யூதர்கள் இனத்திலிருந்து யூத மதம் அதன் பெயரை பெற்றிருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இருந்து கிறிஸ்துவ மதம் அழைக்கப்பட்டுள்ளது. கௌதம புத்தரின் பெயரால்
உருவாக்கப்பட்டது தான் புத்த மதம். அடுத்து இந்து நதி தீரத்தில் தோன்றியதால் இந்து மதமும் அப்பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டுள்ளன. அவ்வளவுதான். ஆனால் இஸ்லாம் என்ற தூதுத்துவத்திலிருந்து முஸ்லிம்கள் என்ற பெயரை மக்கள் பெற்றனர். இஸ்லாம் இறைவனால் வழங்கப்பட்ட இறை தூதர் அவர்களுக்கு கொடுத்த தூது செய்தியை பின்பற்றுவதன் மூலமாக அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு அடிப்பணிதல் என்ற ஒரு அம்சத்தை பெறுகிறார்கள். அப்போ முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனடி தூதர். அவர்கள் வாங்கி வைந்த செய்தி தான் இஸ்லாம். அதை கடைப்பிடிப்பதன் மூலமாக முஸ்லீம்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இதுதான் அதனுடைய சாராம்சம். எனவே இந்த உண்மையை அனைவரும் விளங்கி கொண்டு அதன்படி நீங்களும் வாழ வேண்டும், வாழ்வதற்கு வாருங்கள் என்று இருகரம் கூப்பி வரவேற்றவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.